உங்கள் வீட்டுக்கு கம்பி வாங்கும்போது கவனமாக இருங்க. திருவள்ளூரில் என்னோட நண்பர், அவரும் பில்டர் தான். அவரோட கிளைண்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு கடையில் கம்பி எடுக்க போயிருக்காரு. அவங்க கேட்ட பிராண்ட் வந்து கடையில் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து டீலர் மூலமாக வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து சைட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பில்லு வந்து அங்கிருந்து வந்த பில்லை வந்து கொடுக்காம இவங்க வந்து ஒரு 170 kg வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 வரையும் லாஸ். இதுல ரெண்டு விஷயத்த நீங்க பார்க்கணும். ஒன்னு வந்து டைரக்டா நீங்க வந்து வெயிட் அங்கே பார்த்து நீங்க எடுத்துட்டு வரணும். வேற இடத்துல நீங்க ஆர்டர் பண்ணி அங்கிருந்து ஸ்டீல் வருது அப்படின்னா அது என்ன குவான்டிட்டியில வருது, என்ன வெயிட்ல வருதுன்னு சொல்லிட்டு உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. இன்னொன்னு, அங்கேயே நீங்க வெயிட் போடும்போது கூட ஒரு பண்டல், ஒரு ராட் வந்து 8 mm 10 mm 12 mm வந்து எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. d²/162. dன்றது டயா ஆஃப் ராட் 8 mm 10 mm 12 mm அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து 1 மீட்டருக்கு என்ன வேல்யூன்னு வரும், இன்ட்டு 12 போட்டிங்க அப்படின்னா ஒரு ராட் எவ்வளோ லென்த்னு வந்துடும். இந்த ஃபார்முலோட வெயிட் வந்து எக்ஸாக்டாக வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் வரும். ஏன்னா மேனுஃபேக்சரிங்கில் மேபி அதோட வெயிட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ +or- ஒரு 5 kg வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யூ இல்லை. இல்லை இந்த ஃபார்முலா போடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ராடுக்கு என்ன வெயிட்னு சொல்லிட்டு நான் இந்த லிஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து அப் டு 12 மீட்டர் 40 அடி ஒரு ராட் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட் வரும்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ இன்கேஸ் 8 mm வந்து எனக்கு ஒரு 10 ராட் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வெயிட்னு சொல்லிட்டு இதை கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து கடையில் வாங்கிங்க. +or- ஒரு 5 kg இருக்கும், அதை தாண்டி போகாது. ஸோ இந்த வீடியோ வீடு கட்டுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.